வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது குடி ஸ்டோரி வித் மீ சதீஷ். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்களா? உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ்குள்ளார ஒரு ஃபிக்ஷனல் அண்ட் இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷன் ஸ்டோரி கேட்கணும்னு ஆசையாக இருக்கா? அப்போது இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கானது தான். இந்த எபிசோட் செக் பண்ணி பார்த்துட்டு பல எபிசோட்ஸும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது மதிப்பு இருக்குது. அப்போது என்னோடய வாழ்க்கைக்கு என்னதான் மதிப்பு, அதுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தர் புத்தா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவருடைய கையில் சில நீல நிற கற்களை கொடுக்குறார், அதாவது ப்ளூ ஸ்டோன்ஸ் கொடுத்து ஊருக்குள்ளே போய் இந்த ஸ்டோன்ஸுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. முதல்ல இந்த கல்லை ஒரு காய்கறி வியாபாரி, அதாவது வெஜிடபிள் செல்லர்கிட்ட போய் காட்டுறாரு. அவர் இந்த கல்லை பார்த்துட்டு, கல் பார்க்க அழகாக தான் இருக்குது, பட் இந்த கல்லை வச்சு நான் என்னப்பா பண்ணுறது, நான் வேணா உனக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு தரேன், இதை வச்சுட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்ததாக கல்குவாரிக்கு போய் இந்த கல்லை காட்டும்பொழுது, இந்த கல் அவ்வளோ பெரிய வேல்யூலாம் இல்லைப்பா, இது சாதாரண கல் தான், நம்ம கல்குவாரியில் நிறைய கல் கிடக்குது இந்த மாதிரி, நாங்கள் வேணால் உங்களுக்கு 10,000 காசு தரோம், காசை வாங்கிட்டு இதை வேணால் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு நகை அடமான வைக்கிற கடைக்கு கொண்டு போய் இந்த கல்லை காட்டும்பொழுது அவங்க இதை பார்த்துட்டு, இந்த கல்லுக்கு நாங்கள் ஒரு 5 லட்சம் பணம் தரோம், ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைனலி ஒரு எக்ஸிபிஷன் போய் இந்த கல்லை காட்டுறாரு. அவங்க இந்த கல்லை எக்ஸாமின் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த கல்லுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடாகாது, இது கோஹினூர் டைமண்டுக்கு ஈக்குவலைசிங்காக இருக்கக்கூடிய ஒரு ரேர் டைமண்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. கடைசியாக போய் புத்தர்கிட்ட இதை சொல்லும் பொழுது, ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் இந்த கல்லுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. மனுஷங்களும் மற்ற மனுஷங்களை தோற்றம், அறிவு, அவங்களுடைய செல்வாக்கு, பணம், புகழ், இதை எல்லாத்தையும் வச்சு மற்ற மனுஷங்களை நம்ம எடை போடுறோம், அவங்களுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம். இவங்களுடைய வேல்யூ இவ்வளோ தான், இவங்களோட வேல்யூ இவ்வளோ தான் சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர்ஸில் எல்லாருமே எல்லா விதத்துலையும் மற்றவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றவங்க நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கிறத விட நாம் நம்மளை எந்த இடத்துல வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வெஜிடபிள் செல்லர் மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம 1 kg பொட்டேட்டோஸோடு தான் கம்பேர் பண்ணுறோமா, ஆர் இன்வேல்யூபிள் இருக்கக்கூடிய ஒரு ரேர் டைமண்ட் பீஸோட கம்பேர் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. There is always one moment to live. It's not past, it's not future, it's our present. Do mistakes, fail, correct, overcome, challenge yourself. Set your expectations, create your own legacy, let everyone follow you. இன்னைக்கான ஸ்டோரி அண்ட் மாரல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Satish Magarajalam.